அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னுடைய ஓல்டு சில்க் த்ரெட் பேங்கிளும் அப்புறம் ஒரு டெமோஸ்ட்ரேஷன் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல வருடமாக நான் யூஸ் பண்ண சில்க் த்ரெட் பேங்கிள் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டெமோஸ்ட்ரேஷனும் நம்ம பார்க்க போகிறோங்க. சில்க் த்ரெட் பேங்கிள் நிறைய பேர் தண்ணியில் போட்டால் நூல் பிரிஞ்சிருதுன்னு சொல்கிறாங்க. நம்ம தண்ணியில் போடலாம், அந்த பசை ஈரமாக இருக்கும், நூல் ஈரமாக இருக்கும். ஆனால் தண்ணியில் நம்ம வேலை செய்யும் போது தான் அது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குங்க. இப்போ நம்ம சில்க் த்ரெட் பேங்கில் போட்டு நம்ம பாத்திரம் விளக்குறோம், துணி துவைக்கிறோம்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். அதுக்கு கேரண்டி கொடுக்கவே முடியாது. தண்ணியில் ஈரம் படுதுன்னா அது ஓகே, ஒரு 1 ஹவரில் அது ட்ரை ஆயிருங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன், சில்க் த்ரெட் பேங்கிலே எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம அதில் விட்டு அது என்ன மிஸ்டேக் ஆகுதுங்கிறத அப்படியே நம்ம டைரெக்டாக லைவாக பார்த்துடலாங்க. இதெல்லாம் என்னுடைய ஓல்டு பேங்கிள்ஸுங்க, ரொம்ப ரொம்ப ஓல்டு. சும்மா அப்படியே ரேண்டமாக காமிக்கிறேன். அப்புறம் கிராண்டாக இருக்க பேங்கிள்ஸில் நம்ம ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். இதெல்லாம் அப்போ நான் ஸ்டார்டிங்கில் செய்ய பழகினப்போ அவ்வளோ ஒரு க்ரேஸு. இந்த வீடியோலாம் நான் போன வருஷமே போட்டேங்க, ஆனால் ரீச் ஆகலை, வியூஸும் போகலை. ஆனால் இப்போ மறுபடியும் வியூஸ்க்காண்டி போடுறேன்னான்னு கேட்டால் இல்லைங்க. ஆனால் இப்போ நிறையா பேர் இது செய்யறாங்க. அதனால் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கட்டும்ங்கிறதுக்காண்டி இந்த வீடியோ போடுறேங்க. கீழே முத்தெல்லாம் தொங்க விட்டுருக்கேன் பாருங்க. நம்ம சின்ன பிள்ளைல இருக்கும் போதெல்லாம் எல்லாத்துலேயும் முத்து தொங்கன்னா நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா? அது மாதிரி இந்த வலையில் முத்து தொங்க விட்டது. அதுலேயும் ஜிம்கா தொங்க விட்டுருக்கேன் பாருங்களேன் பேங்கிள்ஸில். இப்போ இந்த வலையில் எனக்கு பத்தாது, ரொம்ப டைட்டாக உள்ளே போகணும். போட்டு காமிச்சிட்றேன் வேறுங்க. க்யூட்டாக சாரீ கட்டி போடும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். சரின்ட்டு இன்றைக்கி உங்களுக்கு இதெல்லாம் காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி. இதெல்லாம் ரொம்ப ஓல்டு பேங்கிள்ஸ். இது ஒரு பேங்கிள் ரொம்ப பழசுங்க. இது ஒரு செயின், நல்லா சங்கு மாதிரி ஒரு டிசைன் வச்சு இந்த செயின் பண்ணியிருப்பேன். இது ஒரு குட்டி செயின். இப்படி இருக்கும். சில்க் த்ரெட் பேங்கிளில் நம்ம 2 டைப் ஆஃப் செயின் நம்ம ஸ்டோன் செயின் அதில் ஒட்டுவோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோன் செயின் தாங்க. இது குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இந்த ஆரி ப்ளவுஸ்க்குலாம் இது ஒட்டுவாங்க. ரேட்டும் கொஞ்சம் ஜாஸ்திங்க. இது மீட்ரு கணக்கில் கிடைக்கும். நம்ம ரோலாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இப்படி இந்த ஒரு லேயர் இருக்குங்க. இதுக்கு பேர் ஸ்டோன் செயின். இது ஒரு செட் ஆஃப் செயினுங்க. அடுத்தது 2வது ஸ்டோன் வெரைட்டி என்னன்னாங்க, இது பெல்ட் ஸ்டோனு அப்படின்னு சொல்லுவாங்க. இது 4 லேயரில் இருக்கும். நம்ம இது மாதிரி கட் பண்ணோம்னா நமக்கு ஒரு லேயராக தனித்தனியாக வருங்க. ஆனால் இது நம்ம சில்க் த்ரெட் பேங்கிளில் ஒட்டும் போது ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கம்மியாக வாங்கிக்கலாம். இந்த ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணி ஒட்டும் போது நம்ம 20 ரூபா ஜாஸ்தியாக வாங்கிக்கலாங்க. ரெண்டுக்கான குவாலிட்டி ரேட்டு ரொம்பவே டிஃபர் ஆகுங்க. நான் இந்த ஸ்டோன் யூஸ் பண்ணியும் பேங்கிள் செஞ்சுருக்கேங்க. இது யூஸ் பண்ணியும் நான் பேங்கிள் செஞ்சுருக்கேங்க. இப்போ ரெண்டுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நார்மல் பெல்ட் ஸ்டோன் யூஸ் பண்ணி ஒட்டின பேங்கிள் இதுதாங்க. இதுவுமே சூப்பராக இருக்குது. இதை போட்டுட்டு நிறைய பேர் வேலை செய்கிறாங்க இங்கே, அதனால தான் நூல் பிரிஞ்சிருது, கல் விழுந்துறதை தவிர மற்றபடி இதுவும் ரொம்ப குவாலிட்டி சூப்பராக தான் இருக்கும். என்னுடைய பழைய பேங்கிள்ஸை காமிக்கிறேன் பார்த்தீங்களா? இந்த பேங்கில் பார்த்தாவே தெரியும் இது ரொம்ப பழசுன்னு. இது வருஷம் அவ்வளோ வருஷம் சொல்லலாம், 7-8 வருஷம் கிட்ட சொல்லலாம். இந்த ஸ்டோன்லாம் பாருங்களேன், இன்னமும் அப்படியே இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடை பொறுத்து தாங்க இந்த சில்க் த்ரெட் பேங்கிள் அமையும். சரிங்க, இப்போ இந்த ஸ்டோன் செயின் யூஸ் பண்ண சில்க் த்ரெட் பேங்கிள் பார்க்கலாங்க. இது ஸ்டோன் செயினில் ஒட்டின சில்க் த்ரெட் பேங்கிள்ங்க. இது நார்மல் பெல்ட் ஸ்டோனில் ஒட்டின பேங்கிள்ஸுங்க. ரெண்டுமே எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இப்படி கூட நம்ம ஸ்டோன் செலெக்ஷன் பண்ணி நம்ம பேங்கிள்ஸ்க்கு சிம்பிளாக ஒட்டிக்கலாங்க. இந்த பேங்கில் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். சாரீ கட்டி போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா அந்த பிரேஸ்லெட் மாதிரி கீழே முத்து தொங்க விட்டு போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும்.
என்னுடைய கிராண்டாக இருக்கிற சில்க் த்ரெட் பேங்கிள் கலெக்ஷன் வந்து இன்றைக்கி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த குட்டி பிரேஸ்லெட்லேருந்து ஆரம்பிப்போங்க. நம்மள்ட்ட அதற்கான மெட்டீரியல் இருந்தால் நம்ம எப்படி வேணாலும் செய்யலாங்க. இதெல்லாம் வந்து என்னோட ஓல்டு பேங்கிள்ஸ் கலெக்ஷன். இந்த பேங்கிள்ஸ் வந்து நல்ல கிராண்டாக இருக்குங்க. 3 அடுக்கில் வந்து ஜிம்கா தொங்க விட்டுருப்பேன். போடும் போதே அவ்வளோ ரிச் லுக் கிடைக்கும். இது அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு ஆடும் போது சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பாருங்களேன், இன்னும் அப்படியே புதுசு மாதிரியே இருக்குது. எத்தனை வருஷம் ஆயிருக்கும் தெரியுங்களா? பாருங்களே, இந்த பேங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து வீடு பால் காய்ச்சினவங்க அப்போதைக்கு வந்து அந்த சாரிக்கு மேட்சாக பண்ண பேங்கிள்ஸ். இது சாரீ கட்டி போட்டால் சூப்பராக இருக்கும். மேக்ஸி ட்ரெஸ்க்கு செட் ஆகாது. உங்களுக்கு வீடியோக்காண்டி நான் போட்டு காமிக்கிறேன். இதில் வந்து KVM செல்ஃபியில் இருக்கனால உங்களுக்கு தலைகீழாக தெரியுதுங்க. எங்கள் வீட்டுக்காரோட எங்கள் பையனோட இன்சில் என்னோட இன்சில் சேர்த்து இந்த பேங்கிளில் வந்து பண்ணியிருப்பேன். கமெண்டில் சிஸ்டர் ஒருத்தவங்க கேரளா ஸ்டைல் காசு மாலை செஞ்சு போட்டு காமிங்க சிஸ்டர் அப்படின்னாங்க. காசு மாலை வந்து செய்கிறது எப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இது ஏற்கனவே நான் செஞ்சு வச்சுருந்தது. உங்களுக்கு அப்படியே நான் போட்டு காமிக்கிறேன். சாரீ கட்டி போடும்போது இது ரொம்பவே அழகாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிள் தான். நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, இங்கே சில்க் த்ரெட் பேங்கிள் தண்ணியில் போட்டால் பிரிஞ்சிருது அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் டெமோ மாதிரி செஞ்சு காமிக்கலான் இருக்கேங்க. இது தண்ணியில் போட்டால் என்ன தான் நடக்கிறதுங்கிறத இப்போ பார்த்துடலாங்க. இது வந்து கண்ணாடி பேங்கிளில் செஞ்ச சில்க் த்ரெட் பேங்கிள்ங்க. பிளாஸ்டிக்கில் செஞ்ச சில்க் த்ரெட் பேங்கிளையும் போடுறேங்க. ஏன்னா அப்போ தான் டிஃப்ரெண்ட் தெரியும். தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகுது, ஏன்னா நம்ம நூலில் செஞ்சுருக்கனால. தண்ணியிலே ஒரு 5 நிமிட்ஸ் 4 நிமிஷம் இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே இதையெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களை பார்க்குறேங்க. எல்லாமே எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ ஒரு 4 நிமிட்ஸ் ஆகிருக்குங்க. இப்போ இந்த பேங்கில் பார்க்கலாம். இது ரொம்ப பழைய பேங்கிள்ங்க. இது வந்து போன வருஷம் செஞ்ச பேங்கிள். இது வந்து கண்ணாடி பேங்கிள். இது வந்து பிளாஸ்டிக் பேங்கிள். நல்லா ஈரம் நல்லா உறிஞ்சு இருக்குங்க. மற்றபடி நூலெல்லாம் பிரியலை. நம்ம போட்டுட்டு வேலை செஞ்சால் மட்டும்தான் நூல் பிரியும். அது இல்லாமல் நூலோட குவாலிட்டின்னு ஒன்று இருக்குங்க. இப்போ சில்க் த்ரெட் பேங்கிளில் வந்து
பெல்லுங்கிறது ஃபஸ்ட்டு வந்ததுங்க, ஜிவிங்கிறது இப்போ வந்தது தான். ஆனால் இந்த ஜிவியோடவே பெல் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த நூலோட குவாலிட்டி ஒன்றுங்க, அப்புறம் வந்து அந்த நூலை நம்ம எப்படி சுற்றுறோங்கிற விதம் ஒன்று இருக்குங்க. லூஸு விடாமல் டைட்டாக நல்லா ஒரு 15 நூல் வர மாதிரி நல்லா இழுத்து இழுத்து சுற்றும் போது கிரிப்னஸ் கிடைக்குங்க. நமக்கு நூலும் அவ்வளோ சீக்கிரம் பிரிஞ்சிடாது. நம்ம சில்க் த்ரெட் பேங்கிள் மிஸ்டேக் ஆகுதுன்னா நம்ம நூல்லேருந்து ஸ்டோன்லேருந்து எல்லாம் எப்படி பார்த்து வாங்குகிறோங்கிறத பற்றி தாங்க அந்த பேங்கிளோட குவாலிட்டி, அந்த லைஃப் டைம் வந்து எப்படி இருக்குங்கிறது தீர்மானம் பண்ணும். பாருங்க, இந்த பெல்லு வந்து நல்லா இருக்குங்க, ஆனால் அது கொஞ்சம் வரதில்லை, வேறு கலர் நிப்பாட்டிட்டு அப்படியே ஜிவியில் விட்டாங்க. ஜிவி நல்லா இருக்கும். அந்த நூலுக்கு தகுந்த மாதிரி நான் குவான்டிட்டி அதிகமாகவோ கம்மியாகவோ எடுத்து நான் சுற்றிக்குவேங்க. பாருங்க, எடுத்து வெளியில் வச்ச உடனே கொஞ்சம் ட்ரை ஆயிருச்சு. ஓகேங்க, இந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி. 1 ஹவருக்கு அப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்த வீடியோங்க. அங்கே பாருங்களேன், ஈரம் பட்டதுக்கான தடையுமே தெரியல. க்ரீன் கலர் வந்து நல்லா காஞ்சிருச்சு. அந்த கோல்டு மட்டும் லைட்டாக ஈரம் இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.